ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவானி ஹரி விலாக்ஸ். வாங்க விலாக்குள்ளே போகிற நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பசங்களுக்கு ஸ்கூலில் வந்து ப்ராஜெக்ட் பண்ண கொடுத்துருக்காங்க. அது வந்து க்ரீன் என்வாயர்மெண்ட். அதுக்கு தக்கன நம்ம ஒன்று ஒன்றா ரெடி பண்ணுறதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தெர்மோகோல் சீட்டு ஒன்று வாங்கியாச்சு. இப்போ இதுக்கு தேவையானது ஃபுல்லாமே ஃபஸ்ட்டு ஒரு வீடு, அப்புறம் 2 ஃபேக்ட்ரி, அப்புறம் ஒரு வேர்ல்டு. அதுக்கு கலர் அடித்து வச்சுருக்கேன். கண்ணுக்கு ரெண்டாக தான், இது ஒயிட் காஞ்ச அப்புறம் பிளாக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதுதாங்க நம்மளோட வீடு மேலே வந்து சோலார் சுற்றி வந்து ரெயின் வாட்டர் சேகரிக்க மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து தெர்மோகோல் சீட்டில் வந்து ஃபேக்ட்ரி இருக்கிற இடத்த வந்து ப்ரௌன் கலராகவும், வீடெலாம் இருக்கிற இடம் வந்து க்ரீன் கலராகவும் அடிக்க போகிறேன். இப்போ ஃபேக்ட்ரி இருக்கிற இடத்துக்கு வந்து க்ரீன் கலர் இது ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு, திரும்ப இன்னொரு கோட்டிங் கொடுத்து கொஞ்சம் டார்க்காக வரணும். இது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு கோட்டிங் கொடுக்கணும். அது ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் அடித்து ஃபுல்லாக பாதியாக பிரிச்சுட்டேன் தெர்மோகோல் சீட்டை. இதில் இப்போ இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன்னு பாருங்கள். இது ஃபுல்லாக அடிக்கணும். இது அடிக்கிறதுக்கே 1 ஹவர் நேரம் ஆச்சு. இது ஃபுல்லாக அடித்து நல்லா காய வச்சதுக்கு பிறகு அந்த ஃபேக்ட்ரியில் ஆட் பண்ணியாச்சு. சும்மா வீட்டில் இருக்க அந்த மரக்குச்சலால் வந்து நல்லா அழகாக ஒட்டி வச்சுட்டு, அந்த இடம் வந்து கொஞ்சம் பேர்ந்து இருக்க மாடலில் கொண்டு வந்து அங்கேருந்து வர ரிவர் மட்டும் இந்த ஃபேக்ட்ரி கழிவுனால பிளாக் கலராக ஆன மாதிரி ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ இந்த சைடு க்ரீனாக இருக்க இடம் வந்து நம்ம இதில் மவுண்டன் வைக்கணும். மவுண்டனுக்கு வந்து பேப்பரை வந்து நல்லா ரோல் பண்ணி உருண்டையாக ஆக்கிட்டு, அதுக்கு மேலே வந்து க்ளூ வச்சு நம்ம திசு பேப்பரை அதில் அப்ளை பண்ணி வச்சு, அதுக்கு மேலே வந்து காய விட்டுட்டு, அதுக்கு மேலே ப்ரௌன் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் காயணும். ஒயிட்டாக இருக்குது. இது நல்லா காஞ்ச பிறகு திரும்ப இன்னொரு ட்ரிப்பு அடிக்கணுங்க. இப்போ அதே மாதிரி எல்லாமே ரெடி ஆகிட்டு ஃபேக்ட்ரியில் நம்ம இருந்து வர கழிவுநீர் வந்து ஆற்றுல கலக்கிற மாதிரி எழுதி வச்சாச்சு. ஃபேக்ட்ரியோட புகை வந்து காட்டன் வச்சு அதில் கொஞ்சம் பிளாக்காக அடித்து விட்டாச்சுங்க. இப்போ வந்து எல்லாத்துக்குமே நேம் எழுதி வச்சாச்சு. இப்போ இதில் இருந்து வர ஆற்றோட நீர் வந்து ஃபேக்ட்ரி கழிவுனால பிளாக்காக இருக்குங்கிற மாதிரி காமிச்சு, இந்த பக்கம் வேர்ல்டு வச்சு உலகம் வந்து இந்த பக்கம் வந்து அழுதுட்டுருக்க மாதிரியும், க்ரீன் சைடு வந்து சிரிச்சிட்ருக்க மாதிரியும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து மவுண்டன்லேருந்து வர தண்ணி அது வந்து இப்படி ஆறாக ஓட மாதிரி வச்சாச்சு. 2 பக்கம் ஃபாரஸ்ட் அனிமல்ஸ், சிங்கம், புலி எல்லாம் வச்சாச்சு. வீட்டுக்கிட்ட மனுஷன், அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய முயல், கோழி எல்லாமே வீட்டுக்கிட்ட நிற்க மாதிரி ரெடி பண்ணியாச்சு. வீட்டுக்கிட்டையும் குட்டி குட்டி செடி. இப்போ இது மேலே வந்து சோலார் கூடவே நம்ம இந்த ட்ரெயின் வாட்டர் சேகரிக்க ஒரு டியூப் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். மேலே மழை துளி வர மாதிரியே ரெடி பண்ணியிருக்கு. இப்போ இதுக்கிட்ட வந்து நம்ம காத்தாடி இருக்குல்ல, விண்டுக்கு அது மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ மொத்தமாக 2 எண்ணம் வச்சுருக்குறேன். வருது. இப்போ க்ரீன் என்வாயர்மெண்ட்ங்கிறது இந்த சைடு தலைப்புக்கு கொடுத்து சூப்பராக ரெடி ஆகிட்டு, நமக்கு இது எப்படி இருக்குது, எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்ல அழகாக இருந்துச்சு. ஸ்கூல்லையும் கொண்டு போய் காமிக்கும்போது எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், எவ்வளோ அழகாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.